அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, த்விதியை திதி, ரேவதி நட்சத்திரம் கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையாகப்பட்டது அனுஷ்டிக்கப்பட்டு, த்விதியை திதி அதாவது பிரதமைக்கு மறுநாள் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையின் 2ஆம் நாள் த்விதியை திதி சம்பவித்து, அதனோடு சேர்ந்து ரேவதி நட்சத்திரமும் வந்து சேர்கிறது. ரேவதி நட்சத்திரம் என்பது நட்சத்திரங்களிலே 27வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கடைசி நட்சத்திரம். புதனினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே சில அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அமையப்பெறுகிறது. இந்த ரேவதி நட்சத்திரத்தின் போது வீட்டில் உள்ள துர்தேவதைகள், துஷ்ட தேவதைகள் என்று சொல்லக்கூடிய நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத இடங்கள், அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா துர்தேவதைகள் வாசம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் விலகப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தின் போது வருகின்ற நேரத்திலே நெய் தீபம் ஏற்றி வீட்டிலே அடிக்கடி பயப்படக்கூடிய குழந்தைகள் அல்லது சிறுவர்கள், சிறுமிகள் ஏதாவது அடிக்கடி பயப்படுது, ஏதோ ஒரு மாதிரியான உருவம் தெரிகிறது, அந்த மாதிரிலாம் ஒரு கற்பனைக்கு இணங்க சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட கடவுள். புதன்னா நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. நரம்பு, மூச்சு, இதெல்லாம் புதனுடைய காரகத்துவம். இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள். இந்த காலகட்டத்தில் இவங்க நெய் தீபம் ஏற்றி பிரார்த்திக்கும் போது, அதாவது சிவபெருமானை பிரார்த்திக்கும் போது, இம்மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த வீட்டிலிருந்து விலகி ஒரு இன்பமான சூழலும். ரேவதி நட்சத்திரத்திலே ரங்கநாதரை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான விஷயங்கள். சில ஆலயங்களுக்கு ரங்கநாத பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள், உற்சவ ஆராதனைகள்லாம் நடக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தை ரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும்போது கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அதே போல ரேவதி நட்சத்திரத்தினுடைய முன்னொரு சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமையில சேருது. வெள்ளி சுக்கிரன் அள்ளி கொடுக்கட்டும் என்ற மாதிரி சுக்கிரனும் புதனும் சேர்ந்தபோது நல்ல படிப்பும் நல்ல முன்னேற்றமான லாபங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் பொது தேர்வு வரக்கூடிய தருணம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் புது பேனா, பென்சில் அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அல்லது ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இதை வைத்து பூஜை செய்து பின்பு பசங்கள்கிட்ட கொடுக்கும்போது ஞாபக மறதி சற்று குறையும், யோசிக்கும் தன்மை அதிகரிக்கும். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே பயம் வந்துடும். தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும், அதை பார்த்தா அந்த யோசனைன்றது அந்த நேரத்தில் சற்று மங்கிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையோட குறித்த நேரத்துக்கு அந்த வினா விடைகள்லாம் எழுதி பசங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆராதனைக்குரிய நாள் இந்த நாள். இந்த நாளில் ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். சில ஊர்களில் சரஸ்வதிக்குன்னு தனி சன்னதி இருக்காது, சில ஊர்களில் லக்ஷ்மி ஹயக்ரீவரும் இருக்க மாட்டார். அப்போ என்ன செய்யறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா 2வது பட்ட கடவுள் வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இப்போ ரேவதிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி. அப்போது அஸ்வினினா கேது. கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர். நீங்கள் விநாயகர் வழிபாடை செய்யும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அந்த பேனா, பென்சில் எல்லாத்தையும் அருகாமையில் உள்ள எல்லா ஊர்களையும் விநாயகர் கோவில் இல்லாமல் இருக்காது. இந்த விநாயகர் கோவிலில் சென்றும் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மதிப்பெண்கள் அவசியம் எல்லா குழந்தைகளும் கிடைத்து, எல்லா குழந்தைகளும் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல உத்தியோகங்கள் கிடைக்க எமது பூர்ண நல்லாசிகள். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்களிலே சில முன்கோபங்களால் சில பிரச்சனை. இன்னைக்கு வந்து நிதானமே பிரதானம்னு சொல்ல மாதிரி கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு
முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயத்திற்காக நீங்கள் சம்பந்தப்பட்டு அதன் மூலியமாக உங்களது முன்னேற்ற பாதை தடைப்படும். பேர் புகழ்களுக்கான தடையாக அமையப்பெறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்து சூரியனும் இணைந்து பல்வேறு விதமான சிறிய சிறிய தொல்லைகள் வந்து சேரக்கூடிய நாள். எனவே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூரியனும் சந்திரனும் 12லே மறைகிறார்கள் உங்கள் ராசிக்கு. அதே போல சில நேரங்களிலே இடைவிடாத பிரச்சனைகள், வீட்டிலே குடும்பத்திலே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, தாயார் தகப்பனாருக்கு சில சில சண்டை ஏற்படக்கூடிய விஷயங்கள், எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகும்போது நல்ல வெற்றியும், தொழில் முன்னேற்றங்கள், லாபங்கள் எல்லாம் தரக்கூடிய நாள். மன நிம்மதி மட்டும் சற்று கம்மியாக இருக்கும். தொழிலே நல்ல லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சியிலே நல்ல லாபங்கள் எல்லாம் இருந்தாலும் சற்று மனக்குழப்பம். நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே சூரியன் சந்திரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சனியோடு சேர்ந்து நல்ல லாபகரமான விஷயங்களை தரவல்ல இருக்கிறதால் தாயார் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள், தாய் தந்தை வழி உறவிலே நல்ல லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழில் முயற்சியிலே நல்ல ஆதாயங்கள். 4ஆம் இடத்திலே கேது இருப்பதால் சில நேரங்களிலே உடல் உபாதைகள். 2ஆம் இடத்திலே குரு அமர்கிறார், சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், சில நேரங்களிலே புரியாத தருணங்கள். அதே போல 10ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். தொழில் நிமித்தமாக பிரயாணங்கள் செய்யும் போது சிலரால் பிரச்சனை. ராகுவும் செவ்வாயும் 12லே 10ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றனர். அதனால் வெளிநாட்டுக்கு போகிற பாக்கியங்கள் இருக்கும், ஆனால் அங்கே போய் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். எதையும் உரிமையை கேட்டு பெறக்கூடிய நீங்கள், உங்களுக்கான அங்கீகாரமும் அந்தஸ்தும் தானே தேடி வரும். எல்லாமே நீங்கள் கேட்டு தான் பெறக்கூடிய தருணங்கள். கேட்காம எதுவும் நடக்காது. வாய் உள்ள குழந்தை பிழைத்து கொள்ளும்ன்ற மாதிரி நீங்கள் உங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கேட்காமல் கிடைக்காது. அதனால் முயற்சி செய்து அதன் மூலியமாக லாபத்தை பெற்று. மிதுனராசினியர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணம். எடுத்த காரியத்திலே வெற்றி, தீராத பகைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள். தொழில் சார்ந்த இடங்களிலே சில சில சஞ்சலமான சூழ்நிலைகள், உங்கள் ஞாபக மறதியால் சில நேரங்களிலே பிரச்சனை. தொழில் சார்ந்த இடங்களிலே விடாது இருக்கக்கூடிய சில சில முயற்சியற்ற பலன். அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலிலே சற்று முன்னேற்றத்திற்கான பாதை உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிலை. உங்களுக்கு சில நேரங்களிலே உடல் சோர்வு, மனநிலையிலே சில குழப்பங்கள், சிலரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இது எல்லாம் மாறி ஒரு இன்பமான சூழல் வெகு விரைவிலே கிடைக்க இருக்கிறது. சற்று அமைதியாக இருப்பதே மிக சிறந்த ஒரு விஷயம். அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு இந்த நாளிலே மிகவும் சிறப்பான விஷயங்கள். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து சூரியன் இணைந்து சந்திரனோடு கூட்டு கண்டா என்பது போல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய தினங்கள். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் வண்டி வாகனங்களிலே செல்லுவார்கள், சற்று கவனமாக இருங்கள். ராகு 7ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே ராகு சஞ்சரிக்கிறார். சில நேரங்களிலே உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள், அதே போல சில நேரங்களிலே உடல் உபாதைகள் வந்து சேர்கிறது, சற்று கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த இடத்திலே வியாபாரங்கள், நல்ல உத்தியோகங்கள் சிறப்பாக அமையப்பெறும். நல்ல லாபங்கள், வீடெங்கும் விழா கோலங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியங்களிலே வெற்றிகள் இருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசும்போது அது உங்களுக்கு பகைமையை தரக்கூடிய நிமித்தங்கள். 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் எதையும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற நபர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. அதே போல சில நேரங்களிலே உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள கடன் வாங்குவதற்கு வங்கிகளை மட்டுமே அணுகுங்கள். இப்போ இடத்திலே வாங்கினால் சில நேரங்களிலே அவமானங்களை பெறக்கூடும். தேவையில்லாத நபரிடம் சில சாவகாசத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம் என்பதை உபதேசம் பெற்று என்றும் அமைதியாக இருந்து காத்திருந்து உங்களது லாபகமான விஷயங்களை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களது தொழில் சார்ந்த இடங்களிலே வீண் வாக்குவாதங்களின் மூலம்
உங்களது தொழில் முன்னேற்றத்தை குறைக்கக்கூடிய சில நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. கன்னிராசினியர்களுக்கு சப்தமஸ்தானத்திலே சூரியன் பார்ப்பதால் சில நேரங்களில் உடல் உஷ்ணமான விஷயங்கள். சந்திரனும் சேர்கிறார். காதலன் காதலியிடத்திலே சில சில போராட்டமான விஷயங்கள். அதே போல சகோதரர்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் சகோதரர்களால் சில நேரங்களிலே வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனை. தொழிலே நல்ல முன்னேற்றம், ஆனால் தொழிலை கவனிக்க முடியாத ஒரு நிலை. கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை இருந்தாலும் மகப்பேருக்கு தாமதமாகக்கூடிய ஒரு நிர்பந்தம். காதலன் காதலியிடத்திலே நல்ல முன்னேற்றமான ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களது நண்பர்களால் சில கேளிக்கை கிண்டல்களினால் அவர்கள் மனம் புண்படுவதால் சில நேரங்களிலே பிரச்சனை. உடல்நிலை மனநிலை ரெண்டும் பாதிப்பு. சில நேரங்களிலே பணம் இருந்தாலும் நல்ல மனம் இல்லையே என்று ஒரு மனக்கவலை. இது எல்லாம் நீங்கள் சற்று கவனமாக செயல்படும் போது அனைத்தும் மாறி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம். எடுத்த காரியத்திலே வெற்றிகள் இருந்தாலும் பல்வேறு நேரங்களிலே சிந்தித்து செயல்படுவதே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். துளாராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது நல்ல லாபத்தை தரக்கூடிய தொழில்களும் செய்து வரக்கூடிய நிர்பந்தமான விஷயங்கள். சிலருடைய தேவையில்லாத பேச்சுக்களை மூளைக்கு செலுத்தாமல் இருப்பது நல்லது. உங்கள் கவனம் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கான பாதையை வழிவகுக்கும் என்பதை பிறருடைய கேலி கிண்டலுக்கு ஆகாமல் இருப்பது நல்லது. வீண் கோபங்களுக்கு ஆளாகாதீர்கள். நிதானமாக இருந்து உங்கள் பேர் புகழ் பாராட்டுக்கான விஷயத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நல்ல லாபத்தை தரக்கூடிய உங்களது முயற்சி தற்பொழுது சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனைத்தும் பொருள்படுத்தாமல் முயற்சி செய்யுங்கள். நல்ல லாபத்தை பெறலாம். விருச்சிகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி. சில நேரங்களிலே மனக்குழப்பம், அதே போல நல்ல லாபங்கள், ஆதாயமான சூழல்கள், சிலரால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சில நேரங்களிலே உடலிலே ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஆதாயங்கள். நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற போகும் நாள். இந்த நாளிலே எந்த ஒரு காரியமும் கெட்டது விலகும், தொட்டது துலங்கும் என்பது போல நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் என்று. தனுசு ராசினியர்களுக்கு நல்ல விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி என்பது போல நல்ல லாபங்கள், ஆதாயமான விஷயங்கள் தேடி தேடி சென்று உங்களது தொழில் முன்னேற்றத்துக்கு அரும்பாடுபடக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படுத்தும் போது லாபங்களும் அதே போல அலாதியான விஷயங்களும் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி பல சுபிட்சமான விஷயங்களும் ஏற்படுகிறது. அதே போல சில நேரங்களிலே உங்களது மறதியும் கவன குறைச்சலும் காரணமாக சில நேரங்களிலே சில சில பிரச்சனைகளும் உருவாகக்கூடிய தருணங்கள் ஏற்படுது. எனவே சற்று கவனமாக இருந்து செயல்படும் பொழுது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள், காரிய தடைகள் அனைத்தும் வெற்றியடைந்து பல்வேறு விதமான சுபிட்சமான சூழ்நிலைகள் நிலவும் பொழுது சில நேரங்களிலே வங்கி கணக்குகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல உங்களது உற்றார் உறவினரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். சகோதரரிடத்திலே கடன் கொடுத்தல் வாங்குதல் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு லாபமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய தருணங்கள் அமையப்பெறுகிறது. எனவே சற்று கவனமாக இருந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே தொழிலுக்கான முயற்சிகள், அதற்கான வெற்றி பாதைகள் இருந்து வந்தாலும் சற்று லாபம் மட்டுமே குறைவாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அதே போல வீண் விரயங்கள், சுபகாரியங்களால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள், வீடெங்கும் மாயிலை தோரணத்துடன் விழாக்கோலமாக கொண்டாடக்கூடிய தருணங்கள், அதே போல மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு, சொந்த வீடு கட்டக்கூடிய இஎம்ஐ மூலியமாக வீடு கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம், அதே போல பல்வேறு சூழ்நிலையிலே நல்ல லாபங்கள், எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய தருணங்கள் அனைத்தும் நிகழ்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நட்பு பாராட்டும் ரீதியாக உங்களுக்கு செயல்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். மீனராசினியர்களுக்கு சில நேரங்களில் கடுமையான முயற்சிகள் ஈடுபட்டாலுமே
உங்கள் தொழிலினுடைய சில நலிவான விஷயங்கள் ஏற்படுகிறது. எந்த முயற்சி செய்தும் சில நேரங்களிலே மனக்குழப்பமும் மனோதைரியமும் சற்று பிரச்சனையாகவே இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த பலனையும் சில நேரங்களிலே எதிர்பாராத சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இரவு நேரங்களிலே தூக்கம் வராத பிரச்சனை. அதே போல கண்ணால் பார்க்க முடியாத இடங்களிலே சில சில வலிகள், சில நேரங்களிலே மனக்குழப்பம். இவை அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் ஏற்பட அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்யும் பொழுது உங்களது ஜென்ம சனியினுடைய தாக்கங்கள் சற்று குறைவடைந்து குருவினுடைய பேராதரவு வந்து சேரக்கூடிய சில சூழ்நிலைகள். அதே போல பங்கு சந்தையிலே ஈடுபடக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருங்கள். அதே போல தங்கம், வெள்ளி போன்றவற்றையிலே கவனம் செலுத்தக்கூடிய நபர்களும் சற்று கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சி சிலரால் பிரச்சனையாக மாறக்கூடிய தருணங்கள். எனவே உங்களது பொருளாதாரம் பற்றிய விஷயங்களை உங்களது பெற்றோர்களிடமோ அல்லது உற்றார்களிடத்திலே கலந்து ஆலோசனை செய்து ஈடுபடும்போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்றுவார நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.